டாக்டர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறப்ப மினிஸ்டர் வந்து பேசியிருந்தார் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை நான் முன்னாடி வீடியோவில் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஃபார்மசிஸ்டோடது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஃபார்மசிஸ்டோட கம்யூனல் ரொட்டேஷன் ஒர்க் வந்து முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டில் வந்து சொல்லியிருப்பார். இது ஒரு சில பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம விட்டுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த வீடியோ பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ கம்யூனல் ரொட்டேஷன் வந்து முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டாக்டர்ஸ்க்கு வந்து முன்னாடி ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, லைக் இந்த மாதிரி டோட்டலாக வந்து இவ்வளோ கேண்டிடேட்ஸ், அதாவது ஒரு 1021 பேர் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த 1021 பேரும் ஒரு ஆர்டராக வரும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரியை நம்பர் 1க்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க, நம்பர் 2ல் அடுத்த கேட்டகரி. அதாவது எல்லாமே ஃபுல். இப்போ ஜென்ரலில் வந்து ஒரு 100 பேர்னால் 100, அந்த ஃபஸ்ட்டு 100 பேரும் ஜென்ரலாக வராது. ஜென்ரல், அப்புறம் பிசி, அப்புறம் பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டேஷன் இருக்குது. இதுக்கு பேர் தான் கம்யூனல் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்யூனல் ரொட்டேஷன் படி டாக்டர்ஸ்க்கு போட்டு தான் இந்த பிஎஸ்எல் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கும் கம்யூனல் ரொட்டேஷன் வந்து முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதாவது இன்று தான் கம்யூனல் ரொட்டேஷன் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையே வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இவ்வளோ நாள் பிஎஸ்எல் விடாமல் இருந்தது காரணம் கம்யூனல் ரொட்டேஷன் ஒர்க் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்ததாக கூட இருக்கலாம். ஸோ கம்யூனல் ரொட்டேஷன் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ப்ராசஸ் வந்து பிஎஸ்எல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இனிமேல் நம்ம வந்து எனி டைம் பிஎஸ்எல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து லாஸ்ட் அப்டேட்டில் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருந்துச்சுன்னா பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். அண்ட் அப்டேட்ஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு February 10 ஃபார்மகாலஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் வந்து ஒரு 10 ஒரு 12 பேர் வந்து நேம் கொடுத்துருக்காங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ வாட்ஸ்அப் ஃபார் ஜாயினிங் பர்பஸஸ். வேறு ஏதாவது குவைரிஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். So thanks for watching this video. I will meet you in the next video. Until then, bye from Vasanth Murugesan. Certificate verification போன்ற அந்த நிலை வரை கூட வந்திருக்கிறது. ஆனாலும் வழக்குகளின் காரணமாக இன்றைக்கு ஒரு 983 மருந்தாளுநர் பணியிடங்கள் உடனடியாக நியமிக்க வேண்டும். அதற்கான பணிகள் நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டு இந்த தேர்வுகளுக்கு அழைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறார்கள். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் கூட முடிவுற்று, கம்யூனல் ரொட்டேஷனும் இன்றைக்கு முடிவுற்று இந்த 983 பேருக்கு பணி நியமனங்கள் தரப்பட வேண்டும். அந்த 983 மருந்தாளர்களின் பணி நியமனம் மிக விரைவில் நடைபெறவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.